நம்ம கடந்த வாரம் நம்ம கவனிக்கும் போது சொன்னோம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மனுஷன் கட்டி எழுப்ப வேண்டுமானால் கட்டப்பட வேண்டிய முதலாவது பகுதி என்னது? அவனுடைய சிந்தை. ஆமா, சிந்தை எப்படி இருக்கணும்னா ஆவிக்குரிய சிந்தையா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஆமா, ஆவிக்குரிய சிந்தையா இருக்கணும். இதுல நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 8:5-8 வசனங்களை படிக்கும்போது 2 விதமான சிந்தையில நம்ம வளரலாம்னு சொல்லி கவனிச்சோம். முதலாவது சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? மாமிச சிந்தை. இன்னொரு சிந்தை என்ன சிந்தை? ஆவிக்குரிய சிந்தை. நம்முடைய வீடு கட்டப்படணும்னு சொல்லும்போது ஞானம் எதுக்கு தேவைன்னா, நம்ம மாம்சத்திற்குரிய சிந்தை உள்ளவர்களா இல்லை, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களா இருப்பதற்கு நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும். ஆவிக்குரிய மாளிகை ஆவிக்குரிய சிந்தையினால கட்டப்படணும். இதை குறித்து நம்ம கடந்த வாரம் நம்ம கற்றுக்கொண்டோம். எனக்கு நேரம் இல்லை, அதனால வேகமா போறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுவதில் முதல் பகுதி சிந்தை கட்டப்பட வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்ய கட்டப்பட வேணும்? ஓகே, ஏ ஃபார் ஆட்டிடியூட். இன்னைக்கு இன்னொன்று சொல்லிக் கொடுக்க போறேன். பி ஃபார் பிஹேவியர். எழுதுங்க. we need wisdom to build spiritual behavior. ஆவிக்குரிய நடக்கையை கட்டி எழுப்பும் ஞானம் நமக்கு தேவை. எழுதுங்கள். ஆவிக்குரிய நடக்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஞானம். ஆவிக்குரிய நடக்கை. யாக்கோபு 3:13 வாசிக்கிறோம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். சேர்ந்து எல்லாரும் ஒரு முறை சத்தமா வாசிக்கலாம். வாசிங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளிலே நல்ல நடக்கையை காண்பிக்க வேண்டும். அப்ப ஞானமுள்ள மனுஷன் தன் வாழ்க்கையை கட்டணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சிந்தை கட்டப்பட்டால் மட்டும் பத்தாது, நடக்கைகள்லேயும் ஒரு கட்டப்படுதல் இருக்க வேண்டும். நடக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கட்டப்படணும்? நடக்கை. நான் நல்லா சிந்திப்பேன் பாஸ்டர், நான் அன்பை மட்டும் சிந்திப்பேன், நான் இரக்கமா சிந்திப்பேன், நான் ரொம்ப தயவோடு சிந்திப்பேன், நான் ரொம்ப தாழ்மையா சிந்திப்பேன். இப்படியெல்லாம் நிறைய சிந்தனைகள், நல்ல ஆவிக்குரிய சிந்தனைகளை வளர்க்க வேண்டியது அவசியம்தான். ஆனா சிந்தையில மாத்திர ஒரு காரியம் இருந்தால் போதாது. அதை நாம் செயல்ல கொண்டு வரணும். அதை நாம் நடவடிக்கையில கொண்டு வரணும். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த நடக்கைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணமே என்னன்னா, நம்ம எப்படி அனுதினம் வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என்னை பின்பற்றி மாறுங்கள் சொன்னார். நான் எப்படி நடக்கிறேன்னு பார்க்குறீங்கல்ல, அதே போல் நீங்கள் நடங்க. நம்முடைய நடவடிக்கைகள் முக்கியம். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:8-10 வாசிப்பீர்களானால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நல்ல கவனிங்க இந்த முதல் பகுதி. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்ற ரட்சிப்பு இருக்கு பாருங்க. இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான கிரியை செய்தும் தேவனுடைய ரட்சிப்பை நாம சுதந்திரிக்க முடியாது. எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, கிருபையினால இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுறோம். அதுல எந்த கிரியை செய்தும் தேவனுடைய அங்கீகரிப்பை நாம பெற முடியாது, பாவ மன்னிப்பை பெற முடியாது, தேவனண்டை சேரவே முடியாது. நம்முடைய எல்லா விதமான நீதியின் கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல இருக்கு. இந்த கிரியை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட, அங்கீகரிக்கப்பட முடியாது. அப்போ ஒன்றையே தான் நம்ம சார்ந்து கொள்றோம், கிருபையை சார்ந்துக்கிட்டு இயேசு நமக்காய் செய்து முடித்த கிரியைகள் மேல் விசுவாசத்தை வைப்பதினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். திரும்ப சொல்லுங்க. கிருபையை சார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த கிரியைகளை நாம் விசுவாசிப்பதினால் ரட்சிக்கப்படுகிறோம். எழுதுங்க இந்த வசனத்தை. நான் சொன்னது அப்படியே எழுதுங்க பாப்போம், மறந்துடுவீங்க. கேட்ட மாதிரியே இருக்காம மறந்துடுவீங்க. சொல்லுங்க. கிருபையை சார்ந்து கொண்டு
எழுதுங்க, கிருபையை சார்ந்து கொண்டு இயேசு செய்து முடித்த கிரியைகளின் மேல், இயேசு செய்து முடித்த கிரியைகளின் மேல் அல்லது கிரியையின் மேல் விசுவாசம் வைப்பதினால் ரட்சிக்கப்படுகிறோம். எழுதுனீங்களா? முழுசா எழுதுனீங்களா? பாதி பேர் பாதியில் நின்றுட்டீங்க நினைக்கிறேன். சரி, திருப்பி சொல்றேன். என்ன சொன்னேன்? எப்படி? கிருபையை சார்ந்து கொண்டு இயேசு செய்து முடித்த கிரியையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருப்பதினாலே அல்லது விசுவாசம் வைப்பதினால் ரட்சிக்கப்படுகிறோம். டிபெண்டிங் ஆன் கிரேஸ், based on grace, we put our faith on the finished work of Jesus, and this brings salvation. Our salvation comes through faith, through grace, putting our faith on the finished work of Jesus. இயேசு கிறிஸ்து செய்து முடித்த, சிலுவையிலே செய்து முடித்த நமக்காக பலியின் மேல நம்ம வைக்கிற விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுறோம். ஆனால் இப்ப பாருங்க, இது நம்முடைய கிரியை கிடையாது, இது தேவனுடைய ஈவு, இது கிஃப்ட்னு சொல்லிட்டாரு. ஆனால் 10ஆம் வசனம் பாருங்க, இப்போ எபேசியர் 2:10, அங்கே அவர் எழுதும்போது எழுதுற வார்த்தையை பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, எல்லாம் சத்தமா வாசிங்களா பார்ப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய, இப்ப பாத்தீங்களா, கிரியையினால ரட்சிக்கப்பட முடியாது. இப்ப நம்ம ரட்சிப்பை பெற்றுட்டோம். எதனால? இயேசு ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்த கிரியையின் மேல விசுவாசம் வச்சதுனால நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட நம்மளை பார்த்து இப்ப பவுல் சொல்றாரு, நீங்க நற்கிரியைகளை செய்கிறதற்காகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. கிரியையினால ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். என்ன கிரியை செய்யணும்? நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செய்யாம நம்முடைய விசுவாசம் பூரணப்படாது. நற்கிரியை செய்யாம நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பூரணப்படாது. நற்கிரியை செய்யாமல் நம்முடைய ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்பப்படாது. ஒரு பக்கம் ஆட்டிடியூட்ல சேஞ்ச் வேணும், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். பட் ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் பீப்புள் போல பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஆவிக்குரிய மனிதர்களை போல நம்முடைய நடக்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலதான் இந்த கிறிஸ்தவ நடக்கை, கிறிஸ்டியன் பிஹேவியர் பத்தி படிக்கும்போது 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. முதல் ஆஸ்பெக்ட் we have to depart from sinful behaviors of the past. கடந்த காலத்தில் நாம் பின்பற்றி வந்த பாவ நடக்கைகளை நாம் விட்டு விலக வேண்டும். எழுதுங்க, கடந்த கால பாவமான நடக்கைகளை விட்டு விலக வேண்டும். We have to depart from sinful behaviors of the past. இதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிக்கும் பொழுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை இயேசு உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாய் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நீங்க நடந்து கொண்டீங்க. இது ஒரு காலம். அந்த கடந்த காலத்தில் நீங்க செய்த அந்த குற்றங்கள், பாவ நடவடிக்கைகளை எல்லாரும் போல நீங்க செஞ்சீங்க. அவர் சொல்றாரு, இனிமே நீங்க செய்யாதீங்க. நீங்க ஆவிக்குரியவர்கள், பழைய கிரியைகளை செய்யாதீங்க. அப்ப முதலாவது என்ன பகுதி சொல்லுங்க? கடந்த கால பாவமான நடத்தைகளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? We have to depart from the sinful behaviors of the past. இது ஒரு பகுதி. ஆனா ரெண்டாவது பகுதி என்னன்னா, எழுதுங்க, we have to display spiritual behavior before people. இது ரெண்டாவது பகுதி.
ஜனங்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய நடத்தையை வெளிப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய நடத்தையை வெளிப்படுத்த வேண்டும். பழைய நடத்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆவிக்குரியவர்களா மாறின பிறகு ஆவிக்குரியவர்களை போல நம்முடைய நடத்தைகள் என்ன செய்யப்படணும்? மாற வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் நடக்கைகள், உங்கள் வெளிச்சம் எல்லாம் மனுஷருக்கு முன்பாக என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். நான் ஆவிக்குரியவன் என்று மற்றவங்க அறிய வேண்டுமானா, புரிந்து கொள்ள வேண்டுமானா, அதை எப்படி நான் காண்பிக்க முடியும் அப்படின்னா, சிந்தனையில் காண்பிச்சா பத்தாது. எப்படி காண்பிக்கணும்? நடக்கையில், கிரியையில் காட்டணும். இதுதான் யாக்கோபு எழுதும்போது, யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 18 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 18 வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 14 to 18 சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்களேன் பார்ப்போம். எல்லாரும் ஸ்கிரீன் பார்த்து அப்படி வாசிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனாய் இருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து கொடாவிட்டால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா பேச்சு மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி தேவை உள்ளவருடைய தேவையை சந்திக்காமல் போனால் என்ன பிரயோஜனம்? 17ஆம் வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். 26ஆம் வசனத்தை அப்படி அழகா அப்படி கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும். அது என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு என்னது இல்லை, செத்ததா மாறிடும். அதே போல கிரியை செய்யாவிட்டால் நம்முடைய விசுவாசமும் எப்படிப்பட்டதாயிடும்? அதாவது இப்படி கூட சொல்லலாம், நான் நல்ல ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனா இருக்கிறேன் நீங்க சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரியவர்களை போல நடக்கலன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இந்த ஆவிக்குரிய சிந்தையினால ஒரு பிரயோஜனம் இல்லை, அது செத்த சிந்தனை தான். நம்முடைய நடவடிக்கைகளாலே நாம ஆவிக்குரியவர்கள் என்று காண்பிக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப 2 ஆஸ்பெக்ட் கவனிச்சோம். முதல் ஆஸ்பெக்ட் என்னது? கடந்த கால பாவ நடத்தைகளை விட்டு ஒழிய வேண்டும். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, கடந்த கால பாவ நடத்தைகள் எல்லாம் விட்டு ஒளிஞ்சிடணும். அதே நேரத்தில் ஆவிக்குரியவர்களுக்கு ஏற்ற நடத்தைகள் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும், செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட முடியும். இன்றைக்கு இதை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். நம்ம ஆரம்பத்தில் எடுத்து அதே வசனத்துக்கு திரும்ப வரேன். யாக்கோபு 3:13 பாருங்க. யாக்கோபு 3:13, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கும். இந்த நல்ல நடக்கைன்றதுக்கு அந்த வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அது என்ன தெரியுமா? சாந்தத்தோட. எல்லாரும் சொல்லுங்க, சாந்தம். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை மீக்னஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண, அல்லது தாழ்மை. தாழ்மையோட நாம நடத்தையை நாம காண்பிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த ஒரு நடத்தையை நாம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். எழுதுங்க, தாழ்மையுடன் நடந்து கொள்ளுதல். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம வளர்ப்பதற்கு அல்லது கட்டி எழுப்புவதற்கு தாழ்மையான நடக்கை என்பது அவசியம். தாழ்மையான நடக்கை. இந்த தாழ்மையான நடக்கை அப்படின்றது எங்கிருந்து பிக்கப் பண்றோம் அப்படின்னா, இயேசுவிடத்துல தான் பிக்கப் பண்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணுமா? என்னிடத்தில் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை உங்களில் இருக்க வேண்டும். அது என்ன சிந்தை அப்படின்னா, தன்னை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தாழ்த்தின சிந்தை, அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்ட இயேசுவின் சிந்தை. இயேசு சிந்தனையில தாழ்மை உள்ளவர் என்பது உண்மை. அந்த சிந்தனையில் இருந்த தாழ்மையை தன்னுடைய செய்கையில் அவர் காண்பித்தார். சிந்தனையின் தாழ்மை இயேசுவில் எங்கே வெளிப்பட்டது? எழுதுங்களா, எழுதுங்க, இதெல்லாம் எழுதுனாதான் அப்பப்போ எழுதுங்க. இந்த மாதிரி நான் பேசும்போதெல்லாம் இயேசுவின் சிந்தையிலே தாழ்மை இருந்தது. அந்த தாழ்மை அவர் செய்கையிலே வெளிப்பட்டது. Jesus was humble in his thoughts, in his attitude, and that attitude influenced his behavior. அவருடைய பிஹேவியரும் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப தாழ்மையா இருந்துச்சு. எண்ணத்துல மட்டும் நான் ரொம்ப தாழ்மை, என் நடக்கையில நான் பெருமையா இருக்கிறேன்னு சொன்னா, அது ஆவிக்குரிய மனுஷனுடைய வெளிப்பாடு அல்ல, வெளிப்பாடு அல்ல. நாம ஆவிக்குரியவர்களாக நம்ம இருப்போமானா, ஆவிக்குரியவர்களாய் வளருகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, spiritually minded people will have a very humble attitude and activity. வெறும் attitude பத்தாது, ஆக்டிவிட்டிலையும் எப்படி இருக்கணும்? ரொம்ப தாழ்மையா இருக்கணும். நடக்கையிலேயும் செயல்லேயும் தாழ்மையா இருக்க வேண்டியது அவசியம். இதற்கு இயேசுவே நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். இன்றைக்கு நான் இதை பற்றி 2 காரியங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஆவிக்குரியவர்களாய் நாம் நடந்து கொள்வதற்கு, தாழ்மையா நடந்து கொள்ளணும். நம்ம இன்னைக்கு உபத்தலைப்புக்குள்ள வர்றோம். வாக்கிங் ஹம்பிளி, லிவிங் அ ஹம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம அந்த தலைப்புக்குள்ள போறோம், பிஹேவிங் ஹம்பிளி. ஆனா இந்த ஹம்பிள் பிஹேவியர், நம்முடைய தாழ்மையான நடக்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இதை எப்படி நம்ம செயல்ல கொண்டு வர்றது, அதுல 2 காரியத்தை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். முதலாவது எழுதுங்க, we can behave humbly by having God centered thoughts. தேவனை மையமாய் கொண்ட சிந்தனையை கொண்டிருப்பதின் மூலம் நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்ளலாம். எழுதுகொள்ளுங்க, எழுதுங்க. We can behave humbly by having God-centered thoughts. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையான நடக்கை என்பது எங்க துவங்க வேண்டும் அப்படின்னா, தேவனை மையமாய் கொண்ட சிந்தனைகளாலே நம்முடைய செயல்பாடுகள் நடத்தப்படும் பொழுது, தேவனை மையமாய் கொண்ட சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ரொம்ப அவசியம். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. நான் அதுல ஒரு சின்ன ஒரு பிராக்கெட்ல ஒன்று போட்டிருக்கேன், அதை கூட எழுதிக்கிடுங்க. அவன் நினைவுகளில் எல்லாம் அப்படின்னு போட்டு, நினைவுகள் எல்லாம்னு போட்டிருக்கு. கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, அவன் எல்லா நினைவுகளிலும் யார் இல்லை? தேவன் இல்லை. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. God is in none of his thoughts. அவனுடைய ஒரு நினைவுல கூட ஆண்டவர் இல்லையா. அவனுக்கு தேவனை பற்றி நினைக்கிறதே ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு காரியம், அவசியம் இல்லாத காரியம். கடவுள்லாம் ஒரு பேர்டன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் துன்மார்க்கன். இவனுக்கு இருக்கிற பெருமை இருக்கு பாருங்க, அந்த பெருமை என்ன செய்ய விடாதுன்னா, ஆண்டவரை பற்றி சிந்திக்க விடாது. தேவன் அவசியம் இல்லைங்க, நம்ம எதுக்கு ஆண்டவரை பற்றிலாம் சிந்திக்கணும்? அவங்க எதுல தான் எப்பவுமே சிந்தையா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, உலக பிரகாரமான காரியங்கள்,
இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்கள்ல மட்டும்தான், மாம்சத்திற்குரிய காரியங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு இந்த உலகத்துல நான் என்ன பேர் பெறுறேன், என்ன சாதிக்கிறேன், எவ்வளவு நான் எல்லாருக்கு முன்பாக புகழ்ச்சியோடு வாழுகிறேன், தன்னை பற்றி, பொருட்களை பற்றி, பணத்தை பற்றி, பட்டத்தை பற்றி, பதவியை பற்றி இதையே கவனம் உள்ளவனா இருக்கிறதுனால இவன் தேவனை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. தேவனை பற்றிய சிந்தனையே வாழ்க்கையில். இதுக்கு காரணம் என்னன்னு போட்டிருக்குன்னா, அவனுக்கு இருக்கிற பெருமை, அவனுக்கு இருக்கிற கர்வம். அவனுக்கு கொஞ்சம் வேலை கிடைச்சிட்டுனா, கையில் காசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு நல்ல சுகம் இருக்கு அப்படின்னா, அவனுக்கு கொஞ்சம் நல்ல வஸ்திரம், நல்ல வீடு, ஆஸ்தி, வருமானம்லாம் வந்துருச்சு, தன்னை சுற்றி இருக்கிற எல்லா செயல்பாடுகளில் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவனுடைய கேள்வி என்னன்னா, இப்போ கடவுள் நமக்கு எதுக்கு தேவை? அவனுடைய ஒரு சிந்தனையிலையும் தேவனே இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவங்க கூட அவங்க நடக்கையில தாழ்மை இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சிந்தனையில தேவனுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. They don't think God is necessary anymore. இன்னைக்குள்ள செக்குலர் வேர்ல்ட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கையில ஒருத்தட்ட வந்து ஒரு செல்போன் கையில இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. கையில ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு, ஒரு டெபிட் கார்டு இருக்கு, அல்லது அவங்களுக்கு ஜிபேல அக்கௌண்ட் இருக்கு, காசு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. கல்லூரியில் இடம் கிடைச்சிருச்சு, பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, எனக்கு வருமானம் கிடைச்சிருச்சுன்னா இனி கடவுள் தேவையில்லைங்க. இது போதாதா? ஒரு நண்பர் கூட்டம் சேர்ந்துருச்சு, அறிமுகமானவர்கள் நமக்கு இருக்கிறாங்க, நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க நமக்கு இருக்கிறாங்க, நமக்கு ஆதரவு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா, இனி கடவுள் தேவையில்லை. We don't need God anymore. தேவன் வந்து தேவையில்லாத ஒரு பேக்கேஜ்னு நினைக்கிறேன். I don't have time for God. அமெரிக்காவில் மிகப்பெரிய அழகி என்று தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு பெரிய இளைஞர் கூட்டம் பைத்தியமாய் இந்த பெண்ணுக்கு பின்னாடி போனாங்க. அவள் பேர் மேர்லின் மன்ரோ என்று சொல்லப்படுகிற ஒரு பெண். அவள் அந்த காலத்தில் ஒரு பெரிய அழகி என்று அறியப்பட்டவள். அவளுடைய வீட்டில் மாடியில் ஒரு பால்கனி இருக்குமா, அவளுடைய பெட்ரூம்க்கு வெளியில் ஒரு பால்கனி இருக்குமா. அந்த பால்கனிக்கு வெளியே வந்து அவள் நின்று காட்சி கொடுப்பாள் அப்படின்னு எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவள் வீட்டுக்கு வெளியே ரோட்ல நிற்பாங்களாம். அவள் என்றைக்கு வருவா, எப்போ வெளியே வந்து தன் முகத்தை காட்டுவான்னு சொல்லி அப்படி அவள் மேல் பித்து பிடிச்சவர்களா சுத்திட்டு இருந்தாங்க மேர்லின் மன்ரோ. ஒரு முறை அவள் வசித்த அந்த பகுதியில் ஒரு விசேஷித்த கூட்டத்தை டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். அப்பொழுது தேவனால் அவர் நடத்தப்பட்டு இந்த மேர்லின் மன்ரோவை அவர் சந்திக்க வேண்டும் என்று ஆவியில் ஏவப்பட்டவராக மேர்லின் மன்ரோவை அவர் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டியதின் அவசியம் என்ன என்பதை அவர் அறிவித்தார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப கோபத்தோட, ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் கேள்விப்பட்டேன், சென்னையில் ஒரு முதிர்ந்த ஒரு ஊழியர் வாழ்ந்தார், அவர் மரித்து போயிட்டார், அவர் இவாஞ்சலிஸ்டாக இருந்தார். அவர் வந்து யுஎஸ்க்கு போகும்போது, அமெரிக்காவுக்கு போகும்போது மேர்லின் மன்ரோவை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்க போனார். மேர்லின் மன்ரோக்கு ஒரே சந்தோஷம், என்னுடைய ரசிகர்கள்லாம் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சேன், இந்தியாவில் கூட என் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரை சந்திக்க அவள் நேரம் கொடுத்து அவர் உள்ளே வந்தார். மேர்லின் மன்ரோவை பார்த்த உடனே அவர் சொன்னாரா, இயேசுவனை நேசிக்கிறார், நீ உன் வாழ்க்கையை அவருக்கு கொடு என்று சொல்லி சொன்னதற்கு கேட்ட உடனே மேர்லின் மன்ரோ பயங்கர கோபமாகி அந்த ஊழியர்கிட்ட சொன்னாலாம், என்னை நேசிப்பதற்கு பல லட்சம் பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இயேசுவின் அன்பு எனக்கு தேவையில்லை, என்னை நேசிக்கிறதுக்கு இத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவர் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு தன் ஹோட்டலுக்கு வந்தார். காலை எழுந்து பேப்பரை திறந்து பார்த்தார். பேப்பருடைய மேல ஃபர்ஸ்ட் நியூஸ்
ஹெட்லைன்ஸ் என்ன போட்டிருந்ததுன்னு சொன்ன, மேர்லின் மன்றோ தற்கொலை செய்து மரித்து போனாள்னு சொல்லி ஹெட்லைன்ஸ்ல போட்டிருந்தது. ட்ரக்ஸ் எடுத்து, ஓவர் டோஸ் எடுத்து அப்படியே படுத்த படுக்கையில் அப்படியே இறந்து கிடந்தாள். மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலத்தில் நம்ம கர்வம் பெற்றுட்டா கடவுளை கடைசியில் வச்சிருவோம். அதெல்லாம் அவருக்கு தேவையில்லைங்க, அவர் வெயிட் பண்ணட்டும். அழகு, அந்தஸ்து, அறிவு, கொஞ்சம் நமக்கு அனுபவம், கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் உயர்வு மேன்மையெல்லாம் வந்துருச்சுன்னா நிறைய வேளையில் வேதம் சொல்றது போல துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான். அவன் ஒரு நினைவில் கூட தேவன் இல்லை. தாழ்மைப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நம்ம தாழ்மைப்படணும்னு கேட்டா, நம்முடைய சிந்தனைகள்ல தேவனை மையமாய் வைக்க வேண்டியது அவசியம். சாலமோனுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நோக்கி பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கவனிங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம நிறைய பேர் எதை பின்பற்றி போறோம் அப்படின்றதுக்கு முன்னோடியாக இந்த சாலமோன் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றத நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஆனா நாம தேடுறதை விட பல மடங்கு அவர் தான் வாழ்க்கையில பல லட்சியங்களை அவர் தேடி போயிருக்கிறாருன்றதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஒன்னொன்னா போலாம், அவசரம் இல்லை. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் போனது எங்கன்னு கேட்டீங்கன்னா, எதை தேடி போனார்னா ஞானத்தை தேடினார். எழுதுங்க, அவர் தேடினது முதலாவது வாழ்க்கையில் என்னது? ஞானம், விஸ்டம். Solomon sought after wisdom. ஞானத்தை தேடி போனாலாம். அதாவது என்னன்னா, உயிரோடு இருக்கும் நாள்ல பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னது. I wanted to know what I can earn in my life, and that I pursued after it, and I went after wisdom. இந்த உலகத்துல உயிர் வாழ்ற நாளுக்குள்ள என்னெல்லாம் சம்பாதிக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவை தேடுறதுக்காக அறிவுக்கு பின்னாடி போனேன்னு சொல்றாரு. இப்படி அறிவை தேடி போயிட்டு இருக்கும் போதே அவருடைய லைஃப்ல அடுத்த பக்கம் திரும்பினாராம். எங்கன்னு பாருங்க, அதே வசனத்தில் 2வது பகுதி. இதை இன்னதென்று ஞானத்தை அறியறதுக்காக தேடிக்கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை, என் உடம்பை மதுபானத்தினாலே சீராட்டி கொண்டிருந்தான். So he moved from wisdom to wine. First he went after wisdom. ரெண்டாவது he went after wine. என்ன, குடிச்சு 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 லைஃப்ல நம்ம இன்பத்தை அனுபவிச்சிடலாம், நம்ம உச்சத்தை எட்டலாம்னு சொல்லி அறிவை ஞானத்தை தேடி போனவன் பார்த்ததெல்லாம் படிச்சு தேடி துருவி ஆராய்ஞ்சு எல்லாம் படிப்புல பயங்கர இன்வால்மெண்ட் காமிச்சு கடைசியில அடுத்தது வைனுக்கு மூவ் பண்ணாரு. அடுத்தது பாருங்க, வைன்ல மூவ் பண்ணிட்டு அங்கேயும் திருப்தி கிடைக்கல. 4ஆம் வசனம் வாங்க, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்ப வாசிங்க என்னோடு. நான் பெரிய வேலைகளை செய்தேன். எழுதுங்க, 3வது. ஃப்ரம் முதலாவது எங்க? விஸ்டம் டு வைன் டு ஒர்க்ஸ், கிரேட் ஒர்க்ஸ். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்தினார், கிரேட் ஒர்க்ஸ். என்னென்ன மாதிரி வேலை செஞ்சார் பாருங்களேன். எனக்காக வீடை இல்ல, வீடுகளை. 4ஆம் வசனம், எனக்காக வீடுகளை, எக்கச்சக்கமான வீடு கட்டினாராம், ஒண்ணு பத்தலன்னு. அதுக்கம்மா திராட்சை தோட்டங்களை, எல்லாமே சிங்குலர் கிடையாது, எல்லாமே ப்ளூரல் தான், மல்டிபிள். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். அப்பா, எல்லாமே ஒரு மல்டிபிளா தான் செஞ்சிருக்காரு. வீடுகள், தோட்டம், அப்பமா சிங்கார வனம், அதுக்கப்புறமா குளங்கள், கிரேட் ஒர்க்ஸ். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. எக்கச்சக்கமா வீட்டை கட்டி கையால என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சார். சரி, இப்போ முதலாவது எங்க?
எங்க இருந்து ஆரம்பிச்சது? விஸ்டம். விஸ்டம்ல இருந்து எங்க மூவ் பண்ணாரு? வைன். வைன்ல இருந்து எங்க மூவ் பண்ணாரு? ஒர்க்ஸ், கிரேட் ஒர்க்ஸ். இப்ப 7ஆம் வசனம் பாருங்க. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமிலிருந்து எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. 8ஆம் வசனம் சேர்த்துருவோம். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்தருக்கு இன்பமான பல வித வாத்தியங்களையும் என்னெல்லாம் எடுத்துருக்காம பாருங்களேன். என்ன நம்மெல்லாம் சிடி போட்டு நம்ம யூடியூப்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் லைவ்லேயே கொண்டு வந்திருக்கிறாரு எல்லாரையுமே. எல்லா மியூசிஷியன்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே அவருக்கு முன்னாலே லைவ்ல இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வகை பாட்டு வேணும் பாடுறதுக்கு, பாடகர் பாடகிகள் வாத்திய கருவிகள் என்ன வேணும், உடனே பிரஸ் ஆஃப் அ பட்டன்ல வந்து நிக்கிற மாதிரி எல்லாரும் ரெடியா வச்சிருந்தாராம். பொண்ணு வெள்ளி, வேலைக்காரன் வேலைக்காரி, ஆடு மாடு மந்த எக்கச்சக்கமா சேர்த்தான். எங்க இருந்து வந்தோம்? முதல்ல என்ன சம்பாதிச்சாரு? ஞானம். அது என்ன தேடினாரு? அப்ப மதுபானம், வைன். அப்ப 3வது கிரேட் ஒர்க்ஸ், பெரிய கிரியைகள், பெரிய வேலைகளை எடுத்து செய்தார். 4வது வெல்த். வெல்த் அவர் போனது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் அல்லது சம்பாத்தியம். ஆட்களை சம்பாதிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறது, இன்பங்களை சம்பாதிக்கிறது, வாத்திய கருவிகளை சம்பாதிக்கிறது. சம்பாத்தியங்கள் எழுதுறீங்களா? எழுதுங்க. முதலாவது எங்க? ஞானம். ஞானத்திலிருந்து மதுபானம், வைன். அதுக்கப்புறமா பெரிய கிரியைகள். அதுக்கப்புறமா அங்கிருந்து ஆமா வெல்த்துக்கு போனார். 9ஆம் வசனத்துல எந்த அளவுக்கு இதை அச்சீவ் பண்ணாருன்னு கேட்டா, அவர் அச்சீவ்மெண்ட் ஒரு லைன்ல சொல்லணும்னா, எனக்கு முன், எல்லாரும் வாசிங்க, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் சிறவிய சம்பன்னனுமானேன், என் ஞானமும் என்னோடே. அதாவது இவருக்கு காம்படிஷன் யாருமே கிடையாது, இவர் கம்பேர் பண்றதுக்குனே யாருமே கிடையாது. இதுக்கு முன்னால ஹிஸ்டரியில வாழ்ந்தவங்க யாருமே சாலமோனுக்கு இணையா வந்து ஞானமோ அல்லது மதுபானமோ அல்லது கட்டின கட்டுமானங்களோ சம்பாதித்த சம்பாத்தியங்களோ இணையா கொண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்காம்பரபிள் பொசிஷன்ல வந்து இந்த மனுஷன் வந்துட்டான். 10ஆம் வசனத்துல சொல்றாரு, எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு கிடைத்த. அதாவது நம்ம வந்து நிறைய வேளை ஒரு கடைக்கு போயிட்டு ஆசைப்பட்டதை கூட வாங்க முடியாது, ரொம்ப விருப்பமா இருக்கும், விலையை பார்த்தோன்னே அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனா சாலமோன்கிட்ட இருந்த பணமும் பொருளும் செல்வமும் ஆஸ்தியும் போயிட்டு வாங்க முடியலன்னு திரும்பினதே கிடையாதான். கண்ணு ஒண்ணு ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து வீட்டில் இருக்கும். என்ன ஒரு பணம், என்ன ஒரு மேன்மை, என்ன ஒரு ஆஸ்தி, யோசித்து பாருங்க. அவருடைய அந்தஸ்தெல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து இந்த மனுஷன் வந்து he was like the top of the world. உலகத்தின் உச்சாணி கலையில போய் அவர் நிக்கிறாரு. எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரு. இனி வாங்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இனி அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இனி சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே வாங்கிட்டாராம். எல்லாமே தனக்கு முன்னால் இருந்தவங்களோட இவரை கம்பேர் பண்ண முடியாத அளவில் he achieved everything in life. இதெல்லாம் முடிச்சுட்டு 11ஆம் வசனம் இப்ப எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா வாசிக்கணும். 11ஆம் வசனம் வாசிங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வாசிங்க 11ஆம் வசனம். வாசிங்க. இப்போ பிரசங்கி 2:11 சேர்ந்து வாசிப்போம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். பார்த்தா இதோ
எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. சூரியனுக்கு கீழே ஒரு புரோஜனம் இல்லை என்ற. இவ்வளவு அறிவை சம்பாரிச்சு புரோஜனம் இல்லை, வைனை குடிச்சும் புரோஜனம் இல்லை, இத்தனை பெரிய கட்டடங்கள் கட்டிய ஒரு புரோஜனம் இல்லை, இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு ஆட்களை சம்பாரிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, நாளெல்லாம் இதுக்கு தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பணத்தை சம்பாதிக்கவும், குடிக்கவும், அறிவை சம்பாதிக்கவும், ஆட்களை சம்பாதிக்கவும், சொத்துக்களை வாங்கவும், இடங்களை கட்டவும் பயங்கரமா இன்வால்வ்டா இருந்தேன். எல்லாம் கட்டி முடிச்சு, வாங்கி முடிச்சு, குடிச்சு முடிச்சு, அனுபவிச்சு முடிஞ்சு உட்காந்து பார்த்தா சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மனசுக்கு எப்படி இருக்கான் இப்போ? சஞ்சலமா, இப்போ டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாரு அவர். இருந்து என்ன பிரயோஜனம்? இது எவ்வளவு உண்மை தெரியுமாங்க? எவ்வளவு உண்மை தெரியுமா? சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்கல்ல, வாழ்க்கையில் எல்லாத்தையும் வாங்கி, எல்லாத்தையும் பார்த்து, எல்லாத்தையும் அனுபவித்து, எல்லாத்தையுமே அவங்க ருசி பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள 1% பேர் கூட சந்தோஷமா இல்லையா? they are not happy. they are not happy. இது ரொம்ப வேதனை. என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் பெற்று அனுபவித்து அவருடைய சந்ததிகள் இருக்காங்க பாருங்க, பிள்ளைகள், அவங்க பெரும்பாலானோர் அவங்க நல்ல வாழ்க்கை வாழலையாம். பெரிய பெரிய கோடீஸ்வரருடைய பிள்ளைங்க ட்ரக் அடிக்டா இருக்காங்க, ரீஹாப்ல இருக்காங்க, மறுவாழ்வு மையங்கள்ல உட்கார்ந்துருக்காங்க, படிக்க போறது கிடையாது, நல்ல ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை கிடையாது, பல கேசஸோட உட்கார்ந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளத்தையும் சம்பாரிச்சு இந்த மனுஷன் யாரையோ ஏமாத்தி எங்கெங்கயோ கொள்ளை அடிச்சு என்னென்னமோ சாதுரியமா வாழ்ந்து நடந்து சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா லைஃப் எப்படி இருக்கு? நம்ம ஊர்ல கூட பாருங்களேன், சில பேர் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சொல்றாங்கல்ல, பொழுதுபோக்கு பகுதின்றாங்கல்ல, என்டர்டெயின்மெண்ட், இதுல ஒரே நாள்ல பல கோடிகளை சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பெரிய பெரிய மாளிகைகளில் வாழ்றாங்க, பெரிய சொத்துக்கள்லாம் வச்சிருக்காங்க. பணத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் கிடையாது, புகழுக்கு குறைச்சல் கிடையாது. ஆனா அவங்களுடைய பர்சனல் லைஃப் போய் பாருங்களேன், பர்சனல் லைஃப் எல்லாம் இழந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பேருடைய லைஃபை பார்த்தீங்கன்னா, கட்டின மனைவி கட்டின புருஷன் கூட இருக்க மாட்டாரு, பிள்ளைங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா பணம் கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க. இத்தனை ஆயிரம் சம்பாரிச்சேன், இத்தனை ஆயிரம் கோடி சம்பாரிச்சேன்னுவாங்க. கடைசியில் எல்லாம் திரும்பி பார்த்தா, இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டேன், பேர் வாங்கினேன், புகழ் வாங்கினேன், பட்டம் வாங்கினேன், பதவி வாங்கினேன், நான் இவ்வளவு சொத்துக்களை சம்பாரிச்சேன், என்னப்பா உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிறேன்னு கேட்டா எல்லாம் மாயங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. சாப்பிடும் போது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கூட ஆள் கிடையாது, படுக்கும் போது பக்கத்துல தூங்குறதுக்கு மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இந்த சாலமோன் எல்லாத்தையும் சூரியனுக்கு கீழே என்னெல்லாம் அவைலபிளோ எல்லாத்தையுமே அனுபவிச்சு. நீங்க எத்தனை பேர் நம்ம பர்சியூ பண்றாங்க? நிறைய பேருங்க இந்த இல்லாதவங்க இதெல்லாம் நம்ம பெற்றுட்டோம்னா வாழ்க்கை நிறைவடைஞ்சிரும் நினைக்கிறாங்க. அங்க போய் நிறைவடைஞ்சவனை போய் கேட்டா, எப்பா இதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனமே, ஒரு பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலம். அதாவது சம்பாதிக்கிற காலத்துல வெறி பிடித்து சம்பாதிக்கிறாங்க, தூக்கம் இல்லாம, இளைப்பாறுதல் இல்லாம, அப்படி சம்பாரிச்சு எதுக்குப்பா சம்பாதிக்க, எல்லாம் என் குடும்பத்துக்கு தான் அப்படின்றாங்க. எல்லாம் சம்பாரிச்சு எட்டுறாம பாருங்க, அங்க குடும்பம் காணாம போயிடுது. இப்போ இவ்வளத்தையும் சம்பாரிச்சு கையில வச்சுக்கிட்டு இதை பாதுகாக்க முடியல. எதுக்கு தான் இதை கையில வச்சிருக்கோன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு யாருமே கூட இல்ல. வர்றவன் எல்லாம் இப்ப இவருக்காக வரல, இந்த அம்மாவுக்காக வரல, யாருக்கு வராங்கன்னா அந்த பணத்துக்காக தான் வராங்க. அந்த பணம் புகழ்ல நம்ம குளிர் காயலான்னு எல்லாம் சேர்றான். யாரையுமே நம்ப முடியல. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு விரக்திங்க அது வாழ்க்கையில.
இந்த சாலமோனுடைய லைஃப் அப்படிதான் மாறிடுச்சு. எல்லாமே மனசுக்கு சஞ்சலங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சாதிச்சேன், எல்லாம் முடிச்ச பிறகு நோ யூஸ் அப்படின்ட்டான். இந்த பிரசங்கி இந்த ஞான புஸ்தகத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்டு 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பாருங்க எப்படி இது கன்க்ளூட் பண்றாரு பாருங்களேன். 12ஆம் வசனத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறாரு, வாலிப பையனை பார்த்து, அப்பா நான் கூட உன்னை பாரி வாலிபனா இருந்து ஞானத்தை சம்பாரிச்சு நல்ல குடிச்சு வெறிச்சு அதுக்கப்புறமா இடங்களை சம்பாரிச்சு பெரிய பெரிய வேலைகளை செய்து பெரிய ஆஸ்திகாரனா மாறினேன். இங்க பாரு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது சொல்லிட்டு எப்படி முடிச்சாரு பாருங்க 1ஆம் வசனத்துல, நீ உன் வாலிப பிரயாயத்தில் ஆமா கடவுளை நினைச்சுக்கோ, வேற ஒன்னும் பிரயோஜனம் கிடையாதுன்றார். நோ யூஸ். ஏன்னா இந்த மனுஷன் எப்ப ராஜாங்கத்துக்கு வந்தாருன்னா ஒரு டீனேஜரா வந்தாரு. அவர் சொன்னார், நான் போக்குவரத்து அறியாத பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாரு. அப்படிப்பட்ட இளம் வயதிலே ஒரு ராஜாவா மாறின ஒரு பெரிய பிரிவிலேஜ்ட் கிட் இவரு. ரொம்ப பாக்கியமுள்ள ஒரு பிள்ளை, பாக்கியசாலின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இவர் அரியணையில் உட்காந்துட்டு சொல்றாரு, என் லைஃப் எல்லாம் நான் இப்படி பர்சியூ பண்ணேன், இதுக்கு பின்னாடி ஓடினேன், ஆனால் எல்லாம் சஞ்சலம் தான், ஐ அச்சீவ் நத்திங். தனக்கு பின்னால் வர்ற இளம் தலைமுறையை பார்த்து சொல்றாரு, என்ன மாதிரி போயிடாதீங்க, கர்த்தரை நினைச்சுக்கோ, கர்த்தரை நினைப்பா. பணத்தின் மேலேயோ பொருளின் மேலேயோ ஆஸ்தியின் மேலேயோ ஆட்கள் மேலேயோ நீ மதுபானத்தின் மேலேயோ சிற்றின்பங்கள் மேலெல்லாம் உன் வாழ்க்கையை பின்னால ஓடிடலான்னு ஓடினா என்னப்பால உன் லைஃப் என்ன ஆயிடும், எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் போயிடும், வேஸ்டா போயிடும். நீ தயவு செய்து கர்த்தரை நினை, கர்த்தரை நினை. லேட்டா இவர் சொல்றாரு, ஒரு காலம் வரும் பல்லு போயிடும், கண்ணு போயிடும், காது போயிடும், அதுமா வயிறுல செரிமானம் போயிடும், பின்னாடி தான் எழுதுறாரு. ஒவ்வொன்றா நின்று போயிடும், சக்கரெல்லாம் நின்றுரும், கண்ணெல்லாம் மங்கி போயிடும். அந்த காலத்துல போய் கடவுளை நினைக்காத, வாலிபனா இருக்கும் போதே கடவுளை நினைச்சுக்கொன்றாரு. தேவனை நினை. அன்பான சகோதரனி சகோதரியே, மிக தாழ்மையா சொல்றேன், நாம கூட அறியாம இதை போல நம்ம பர்சியூ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். we pursue after all these things, wisdom, wine, great works, wealth. இன்னும் கூட ஒன்று சேர்த்துக்கலாம், சாலமோனுக்கு விமன் 1000 பொண்ணை சேர்த்தான். ஒண்ணு பின்னாடியா போனா, அவன் அரண்மனைக்குள்ள போனீங்கன்னா உலகமே உள்ள இருந்தது, எல்லா கலர்ல எல்லா வகையில எல்லா தேசத்திலிருந்து எல்லாரோடையும் சமரசம் பண்றேன்னு ஒரு பக்கம் திரும்பினா எகிப்திய பொண்ணு இருக்கும், இன்னொரு பக்கம் பெர்சிய பொண்ணு இருக்கும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கும், ஒன்று யூரோப்பில் இருக்கும், ஒன்று இந்தியாவில் இருக்கும், ஒன்று சைனாவில் இருக்கும். எல்லா வகையான பொண்ணுங்களை 1000 பேரை சேர்த்தாங்க. இவ்வளோ சேர்த்தியாப்பா, நிம்மதியா இருக்கியா அப்படின்னு கேட்கும். சஞ்சலம், எதையோ நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன், நாட்டை பிடிச்சேன், எல்லைகளை பிடிச்சேன், தேசங்களோடு சமாதானம் பண்ணேன், ராஜாக்களோடு சமரசம் பண்ணேன், 1000 கல்யாணம் நடத்தி முடிச்சுட்டு இதெல்லாம் ஏன் பண்ணேன், எதுக்கு, என்ன சாதிச்சேன் லைஃப்ல, ஒன்றும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, வயசான பிறகு இந்த டைம்லலாம் நான் கர்த்தரை தேடி இருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன். ஐயா, இந்த செய்தி கேட்குற காரணம் என்ன தெரியுமா, நீ கொஞ்சம் தாழ்மையா உன் நடவடிக்கைகளை கர்த்தர் பக்கம் திருப்புப்பா. எத்தனை பேர் வயசான காலத்தில் ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க, நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க, என் லைஃபே நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. காணல் நீர் பின்னாடி போற மாதிரி ஓடி 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 எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா, கடவுள் பக்கம் வரணும்னு இருக்குங்க, உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது, காலு முடியலைங்க, இடுப்புக்கு முடியல, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது. இந்த காலத்துல கடவுள்கிட்ட இப்போ விழுந்துட்டேன், ஆனா என்னால கடவுளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவரும் என்னை பிரயோஜனப்படுத்த முடியாது, என்னை பயன்படுத்தவே முடியாது. நான் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேன், படுத்த படுக்கை ஆயிட்டேன், நடக்க முடியாம போயிட்டேன், பேச முடியாம போயிட்டேன். அன்றைக்கு நான் கர்த்தரை நினைச்சிருந்தேன்னா தேவனுக்கும் நான் பிரயோஜனமா இருந்திருப்பேன், என்னால நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருப்பேன்.
எவ்வளோ நன்மை நான் செஞ்சிருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறீங்களா? தாழ்மைப்படுங்கள். தாழ்மை இருக்கு அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா, தேவனை மனதில் கொள்வது. தேவனை நினைவு கூறு. எப்போ நினைவு கூறணும் பாருங்க, நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், தெரிஞ்ச வசனம் தான், எப்பவும் நான் கோட் பண்ற வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம், அடுத்த வசனம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சொல்லுங்க, உன் வழிகளில், வழிகளில் கொஞ்சமா கிட்டத்தட்ட இல்லாமா, என்ன போட்டிருக்கு? வழிகளில் எல்லாம். அப்படியே கையை ரெண்டையும் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் எல்லா வழிகள்லையும் உம்மை நினைக்க கிருபை தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பொல்லாத நினைவுகள், வீணான நினைவுகள், ஆண்டவரே நிறைய வெள்ள, லார்ட் ஐ am just totally enveloped with thoughts that don't matter. It's all vain thoughts. எத்தனையோ எண்ணங்களை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிரயோஜனம் எல்லாம் நாம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை நினைக்கணும்ப்பா. என் நினைவுகள் எல்லாம் நீங்க மாறணும் ஆண்டவரே. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. Lord, help me to fill my mind with your thoughts. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, நினைவெல்லாம் உமதாக மாறணும். என் பேச்செல்லாம் உமதாக மாறணும். பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க, உம் விருப்பம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். பாடுவோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இன்னொரு முறை பாடுங்களேன். நினைவெல்லாம், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், என் வாழ்நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆண்டவரே, என்னை ரொம்ப தாழ்மையா வச்சுக்கிடுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடையாளமே தாழ்மை. தாழ்மையா இருக்க, தாழ்மையினுடைய செயல்பாடுகள். ஒருத்தங்க தாழ்மையா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் தேவனை தங்கள் நினைவுகளில் கொண்டு வர்றாங்க. இன்றைக்கு நம்முடைய டெய்லி நம்முடைய அப்சஷன் என்னன்னு யோசித்து பாருங்களேன். எதுல நம்ம ரொம்ப கவனமா
அதையே தான் நினைச்சு அதையே நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை யோசித்து பாருங்க. வாட் ஆர் யூ அப்சஸ்ட் அபவுட் தி என்டையர் டே? உதாரணமா இன்னைக்கு உலகத்தில் உள்ள பொருட்கள் மேல நம்ம அப்சஷன் வச்சுட்டோம்னு வச்சுடுங்களேன், இன்னொரு 6 மாசம் தாங்க நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட பொருள் வந்து அவுடேட்டட் ஆகிடும். உதாரணமா ஒரு செல்போன் மேல உங்களுக்கு அப்படியே ஒரு பற்றுன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்படியே ஒரு ஆசை. நீங்க ஆசைப்பட்டு வாங்குறதுக்குள்ளேயும் அடுத்த மாடல் வந்துடும். இந்த மாடலை வாங்குறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஒரு கார் மேல பயங்கர ஆசைன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு பைக் மேல அப்படி கொள்ள பிரியம். அதை வாங்கி 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 முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வாரம் இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணி விடுவோம். ஐயோ ஐயோ, இன்னொரு வாரம் காத்திருக்கலாம் போல இருக்கு, இன்னொரு மாசம் காத்திருக்கலாம். இன்னொரு மாசம் காத்திருந்து பாரு, நீ ஓட்டின பைக்கு 6 மாசத்துல ஒரே வருஷத்துல புது ஒரு எடிஷன் ஒண்ணு போட்டுக்கோ. இதுதான் உலகம். நம்ம பின்பற்றி ஓடுறது எதுவுமே நம்மளை திருப்திப்படுத்த போறது கிடையாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், எப்பா நீ போய் இந்த சமாரிய ஸ்திரீட சொன்னார், நீ இந்த கிணத்துல வந்து தண்ணி மொள்ற, இந்த தண்ணியை குடிச்சா உனக்கு திரும்ப திரும்ப தாக எடுக்கும், என்னைக்கு நீ திருப்தியாக போறது கிடையாது. ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு தாகம் எடுக்காது. அப்படி ஒரு திருப்தி உனக்கு நான் தருவேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே, நம்முடைய தேவன் மாத்திரமே. ஆண்டவரே உம்மையே நான் நினைவு கூறுவேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவர். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, ஸ்தோத்திரமே. நந்தியப்பா ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வந்து ஞானமா என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணும்னா சிந்தனையிலிருந்து நான் செயல்பாட்டுக்கு வரணும். அதுல செயல்ல முதலாவது செயல் வந்து கர்த்தரை என் மனசுக்குள்ள கொண்டு வரணும், அவரை நினைக்கணும். துன்மார்க்கன் வந்து தன் கர்வத்தினால கர்த்தரை என்ன செய்ய மாட்டான், தாழ்மை உள்ளவன் கர்த்தரை நினைவு கூறுவான், தன் வழிகளிலெல்லாம் நினைவு கூறுவான். இப்போ நீங்க யோசிக்கலாம், எதுக்கு டெய்லி பைபிள் படிக்கணும்ன்றாங்க, எதுக்கு டெய்லி ஜெபம் பண்றோம்ன்றாங்க, எதுக்கு டெய்லி வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிசிப்ளின் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம மனசுல உலகம் கொண்டு வர விரும்புகிற பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள், நமக்கு கொண்டு வர்ற பலவிதமான இச்சைகள், பாவங்கள், இது எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்றதுக்கு உட்கார்ந்து பைபிள் வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டரை ஆராதிக்கும் போது நம்முடைய மனம் எங்க திருப்பப்படுதுன்னா தேவனுக்கு நேராக திருப்பப்படுது. ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் வாசிக்கிறது விடக்கூடாது, ஜெபம் பண்றதை விடக்கூடாது. சில பேருக்கு ஐயோ எதுக்குமா டெய்லி பைபிள் வாசிங்கன்றீங்க, எதுக்குமா டெய்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் வர்ஷிப் பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அதை செய்யும் போது நினைவு எங்க திரும்பினா கர்த்தரண்டை திரும்பும். ஹல்லேலூயா. பாருங்க, வாரந்தோறும் ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணத்துல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, என் நினைவை கர்த்தருக்கு திரும்பணும். 6 நாள் நான் அப்படியே உலகத்துக்குன்னு ஓடுறேன், நிறைய வேலை செய்யறேன், பல காரியங்கள் இருக்கேன், ஆனா ஐ வாண்ட் டு கம் பேக் டு தி லார்ட். கர்த்தரை வாரத்தின் முதலாவது நாள் தேவனை தேடணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும், அவர் வசனத்தை கேட்கணும். எத்தனை பேர் இங்க வரும்போது அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா.
சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்கள் 1000 நாள் இருக்கிறத விட உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரே ஒரு நாள் நல்லதாண்டு. அவ்வளோ மனசுக்கு நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ வாஞ்சியா இருக்கு. இந்த லாக்டவுன் சீசன்ல சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சர்ச்செல்லாம் அடைச்சிட்டாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நடந்தே வந்துட்டாங்க. இங்கே வந்து லைவ் ரெக்கார்டிங் போயிட்டு இருந்துச்சு. லைட் எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே இருட்டு. ஒரு ஸ்டேஜில் மட்டும் லைட்டை போட்டு இங்கே ஆராதனை, இங்கே செய்தி நடந்தது. எல்லாருமே வந்து பஸ்ஸும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் வந்து எல்லாரும் வீட்டில் இருந்து இந்த டைமில் நம்ம வைத்திருந்த அந்த ஆன்லைன் மூலமாக நிறைய உலகமெங்கும் இருந்து ஆசீர்வதிக்கப்படுகிற விசுவாசிகள் எல்லாருக்கும் லைஃப் லைன் மாதிரி மாறிடுச்சு. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தவங்க நடந்தே வந்துட்டாங்க. நடந்தே வந்து அந்த இருட்டிலே தான், லைட் போட முடியாது, போலீஸ்லாம் ரொம்ப கெடுபடி. அப்போ யாரும் உள்ள வரக்கூடாது. அந்த ஆராதனையில் சர்ச்சுக்கு வராமல் போக மாட்டேன்ட்டு அங்கேயே இருட்டில் அங்கங்கே உட்காந்துட்டாங்க. வந்து ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் வரலன்னா முடியலங்க. நம்மளுக்கு இந்த உலகம் கொடுக்குற அழுத்தத்தில் கர்த்தரை தேடாம போயிட்டா நான் எங்க போவேன் சொல்லுங்க? கர்த்தரையே நான் தேடுவேன். நினைவுல கர்த்தரை கொண்டு வரணும். ரெண்டாவது, நம்ம தாழ்மையா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு எப்படி அதை வெளிப்படுத்தலாம்? நம்பர் ஒன், I said we can behave humbly by having God-centered thoughts. தேவனை மையமாய் கொண்ட சிந்தனையை கொண்டிருப்பதின் மூலம் நாம் தாழ்மையுடன் என்ன செய்யலாம்? நடந்து கொள்ளலாம். ரெண்டாவது எழுதுங்க, we can behave humbly by getting along with a team. ஒரு குழுவோடு ஒற்றுமையாய் செயல்படுவதன் மூலம் நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்ளலாம். எழுதுங்க, ஒரு குழுவோடு ஒற்றுமையாக செயல்படுவதன் மூலமாக நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்ள முடியும். ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச முடியல. நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் நினைச்சு பேசுறேன்றார். நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியல, அதனால பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்க எப்படி இருக்கீங்க? ஆவிக்குரியவர்களா மாறல, இன்னும் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பலமான ஆகாரம்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பலன் இல்லை, அதை சாப்பிட்றதுக்கு பலன் இல்லை. என்ன அப்படி சொல்றாரு? என்ன இது மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்களா இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை, டிரான்சிஷன் ஆகலை அப்படின்னு கேட்டா 3ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க என்ன பிரச்சனைன்னு. பொறாமையும், வாசிங்களேன், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறுவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, சபை தான் இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு தான் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்தவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இவங்க மாம்சத்திற்குரியவர்களாக தான் இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக மாற மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தை உள்ளவர்களாகவே இருந்து ஆவிக்குரியவர்களாக இவங்களால வந்து முன்னேற முடியாமல் போயிடுச்சு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ள அப்படியே செட்டில் ஆகி உட்காந்துருக்கு. நீங்க உள்ள ஒருத்தரை நீங்க கூட்டம் போட்டுக்கிட்டு நீங்க பகுதி பிரிச்சுக்கிட்டு நீங்க நான் இன்னாரை சேர்ந்தவன், நான் அன்னாரை சேர்ந்தவன் சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நிறைய வாக்குவாதம் சொல்லுவாங்க. அது என்னது, உள்ள தேவையில்லாத சண்டைகள், வாக்குவாதங்கள், கூட்டணிகள், இத மாதிரி நிறைய கிடக்கு. நான் இவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட இருக்க மாட்டேன், எனக்கு அவங்க விரோதி, இவங்க விரோதி, அவங்ககிட்ட பகை, இவங்ககிட்ட பகை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தோட அல்லது ஒரு குழுவோட சேர முடியல. அவங்களால ஒன்னும் ஐக்கியமா இருக்க முடியாதபடி அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மாறிச்சா மாம்சத்துக்குரியவர்களாக மாறிடுச்சு. பிரியமானவர்களே,
நம்ம ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாகவும் ஆவிக்குரிய நடக்கை உள்ளவர்களாகவும் நம்ம வந்து டிரான்சிஷன் பண்ணணும், நம்ம வளரணும். அப்படின்னா ஐக்கியங்கள்ல நாம வந்து சர்வைவ் பண்ண பழகணும், ஐக்கியங்கள்ல நம்ம வாழ பழகணும். பைபிள்ல இந்த ஐக்கியத்தை பற்றி திரும்ப 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 அப்போஸ்தலர்கள் ரொம்ப நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. நான் சில வசனங்களை காண்பிக்கிறேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எழுதுங்க. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்க, நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர்னா பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, நற்சீர் ரெஸ்டோர் பண்ணுங்க, ஆறுதல் அடைங்க, ஏக சிந்தையா இருங்க, சமாதானமா இருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-6. ரோமர் 15:5-6. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவர். நீங்களாம் ஒரே சிந்தையா இருங்க, ஏக மனதா இருங்க, இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றே யோசிங்க, சமாதானமா இருங்க, பிரச்சனைகள்லாம் வளர்த்துக்கிடாதீங்க. நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் நிருபம் வந்து ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதின நிருபம். பவுல் வந்து கை கால வந்து சங்கிலி போட்டு உட்கார வச்சிருக்காங்க, அங்கிருந்து கஷ்டப்பட்டு எழுதுறாரு. அங்க எழுதும்போது சொல்றாரு பாருங்க, நீங்க ஏக சிந்தையும் அல்லது ஒரே சிந்தையா ஒரே அன்போட இசைந்த ஆத்துமாக்களை ஐக்கியமுள்ள மக்களாக ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கப்பா, என்னை துக்கப்படுத்தாதீங்க, சண்டை போட்டு துக்கப்படுத்தாதீங்க, ஒரே மனசா இருங்க அப்படின்றாரு. ஒரே மனசா இருங்க. ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 3:8. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களா இருங்கன்றார். அதாவது இந்த யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கன்றாரு. யூனிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தங்க வளர்றாங்க அப்படின்றதுக்கு அவங்க எந்த கிரியையில வந்து வளருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோஷ்டி பூசல் எல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் நேசிச்சு, எல்லார்ட்டையும் அன்பா இருந்து, எல்லார்ட்டையும் பாசமா இருந்து, எல்லாரையும் அரவணைச்சு, எல்லாத்தையும் ஒத்து போய் அப்படியே அந்த ஐக்கியத்தையும் ஒரு மனதையும் காத்து கொள்ளுவாங்க. இது நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன் இவ்வளவு அட்வைஸ் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இதுதான் ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்றது. தனிக்காட்டு ராஜாவா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒண்ணுமா கூட்டமா அப்படியே குழுவா சேர்ந்து இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். நான் இதை பற்றி நேற்றுக்கு நான் தியானம் பண்ணும்போது கண்டுபிடிச்ச, ஒரு டீமா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுல 3 சேலஞ்சஸ் இருக்கு. இதை வந்து நீங்க டீமா சேரும் போது கண்டுபிடிப்பீங்க. 3 சவால்கள் இருக்கு. எழுதுறீங்களா? எழுதுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, எழுதுங்க. எவ்ரிஒன் மே நாட் பி லைக் அஸ். எல்லாரும் நம்மை போல் இருக்க மாட்டார்கள். எழுதுங்க. எவ்ரிஒன் மே நாட் பி லைக் அஸ். எல்லாரும் நம்மை போல் இருக்க மாட்டார்கள். இதான் பிரச்சனை. குழு நடத்துறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே நம்மை போல் இருக்க மாட்டாங்க. 2வது எழுதுங்க. எவ்ரிஒன் மே நாட் லைக் அஸ். எல்லாருக்கும் நம்மை பிடிக்காது, அல்லது எல்லாரும் நம்மை விரும்ப மாட்டார்கள். எல்லாரும் நம்மளை போல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை விரும்பவும் மாட்டாங்க. 3வது, எவ்ரிஒன் மே நாட் லைக் வாட் யூ லைக். நாம் விரும்புவதையே எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இதை 3 ரிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஐக்கியமா வாழ்ந்துடலாம். எல்லாரும் நம்மை போல இருக்க மாட்டாங்க. 2வது, எல்லாருக்கும் நம்ம மேல விருப்பம் வராது. 3வது, நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது. இதுதான் நிதரிசனம். திஸ் இஸ் த ரியாலிட்டி. நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா,
எல்லாருமே என்னை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துருவமா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு வகையாராவா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவதுக்கு எல்லாருக்குமே நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றோம்னா பிடிச்ச கும்பலோடய சேர்ந்துக்கிறோம். நம்மளை பிடிக்கலன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள 10 அடி தூரம் தள்ளி வச்சிருக்கோம், அல்லது 100 அடி தள்ளி வச்சிருப்போம். அப்போ ஐக்கியம்னா எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும், எனக்கு எல்லாரும் பிடிக்கணும், அதான் ஐக்கியம் நினைக்கிறோம். அது ஐக்கியம் கிடையாது. பிகாஸ் தட்ஸ் நாட் ஹவு த வேர்ல்ட் ஒர்க்ஸ். எவ்ரிபடி வில் நாட் லைக் யூ. மூணாவது, நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது. நமக்கு எது பிடிக்காதோ அதுதான் பிடிக்கும் எல்லாருக்கும். இதுக்கு நடுவில் தான் பவுல் சொல்றாரு, ஏக சிந்தையா இருங்க, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றை சிந்திங்க, அன்புள்ளவர்களா இருங்க, இணக்கம் உள்ளவர்களா இருங்க, ஒருமனப்பட்டவர்களா இருங்க. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன்லாம் போட்டு சண்டை போடாதீங்க, போட்டி போடாதீங்க. ஏங்க சபைக்குள்ள மாத்திரம் இல்லைங்க, குடும்பம்னு வந்துட்டாலும் இப்படிதான் இருக்கும். இந்த அந்த 3 ரூல்ஸையும் போட்டு பாருங்களேன், கரெக்டாக இருக்கும் பாருங்க. கணவனை போல மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவியை போல இருக்காங்களா? அப்படி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் கட்டுறாங்க. அது கட்டி முடிச்ச பிறகு தான் தெரியுது, நம்ம ஒரு கோணத்தில் போனா அது இன்னொரு பாதையில் ஜாலியாக போயிட்டு சேரவே மாட்டேங்குது. இது உண்மை. அதே வேளையில் சில இடங்கள்ல பார்க்குறேன், கணவன் மனைவி கல்யாணமான பிறகு கூட கொஞ்ச காலத்திலே பிடிக்காம போயிடுது. they don't like each other. பிடிக்க மாட்டேங்குது. மூணாவது இன்னொன்று இருக்கு, நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்கிற ஒரு ஆளை நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு பிடிச்சதெல்லாம் பிடிச்ச ஒரு ஆளை பிடிச்சா கொஞ்ச நாளில் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நம்மையே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு. இதுதான் பிரச்சனை. ஆக குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்று சேர்ந்தா இன்னொன்று என்ன பண்ணாது, சேர. இதன் நடுவிலேயும் ஒரு மனமாய் இருக்க வேண்டியது அவசியம், ஒன்றித்து வாழ வேண்டியது அவசியம். வேலைக்கு போங்க, இந்த 3 கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்களை போலவே வேலைக்கு வந்தவங்க எல்லாம் இருக்காங்களா? வேலையில் போய் உட்காந்தா உங்களை எல்லாரையும் பாராட்டி சீராட்டி வரவேற்று உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்றவங்களாம் இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். உங்களை நேசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அல்லது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிச்சது இருக்கா? இல்லை, அதுலேயும் வித்தியாசம் இருக்கு. சர்ச்சுக்கு வாங்க, கண்ணை மூடி ஆராதிக்க விட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்ணை திறந்து பேச விட்டாதான் பிரச்சனை. சில பேர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இந்த டீம்ல இருந்து எடுத்து என்ன வேற டீம்ல போடுங்க. உனக்கு தெரியாதப்பா, இந்த டீம்ல என்ன புத்தி இருக்கோ அந்த புத்தியோட 2 பேர் எங்க இருக்காங்க, அந்த டீம்ல இருக்காங்க. சில பேர் நினைச்சுக்கிறது நம்ம மனசோட அங்கதான் சேர்றாங்கன்னு. கொஞ்ச நாள் ஓடும். சில பேர் பார்த்தீங்களா, அப்படியே நகையும் சதயமா அப்படியே வண்டி ஓடும், பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ ஜோம் பண்ணிக்கிட்டோம், ஆண்டவரே இது ரொம்ப நாள் ஓடணும் ஆண்டவரே. ஏன்னா நெருங்க 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 என்ன ஆயிடுதுன்னா, ஒருத்தருடைய பலவீனங்கள் என்ன ஆயிடுது, வெளிப்பட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு நம்ம தெரிய ஆரம்பிக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி போன ஆளு அப்படியே இப்படி போயிடுவாங்க. எத்தனையோ பேரை நம்ம பார்த்துறேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, we want to build a common ground. சில பேர் நம்ம தம்பி நம்மள மாதிரி இருக்கணும், தங்கச்சி நம்மள மாதிரி இருக்கணும், அக்கா நம்மள மாதிரி இருக்கணும், அண்ணன் நம்மள ஆசை இருக்கலாம். ஆனா அந்த ஆசைகள்லாம் என்ன பண்ணாது, நிஜத்துல நடக்கவே நடக்காது. நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆபீஸுக்கு வாங்க, குடும்பத்துக்கு போங்க, எல்லா இடத்துலையுமே இந்த 3 காரியம் நிஜம். ஏங்க உண்மைங்க. உங்களுடைய மனைவி கணவன்லாம் வந்து நீங்க கல்யாணம் பண்ண அன்னைக்கு உங்கள் மேல் வைத்த அன்பு அற்றவர்களை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. They may not like you after some time.
சில பேர் சொல்றது கேட்டிருக்காங்க, அழுதுறாங்க வந்து, பாஸ்டர் அன்னைக்கெல்லாம் எப்படி என் மேல உருகுனா தெரியுமா, எப்படி என் மேல உருகுனாரு தெரியுமா, இன்னைக்கு ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி உட்காந்துருக்காரு பாஸ்டர், என்ன அந்நியன் மாதிரி பார்க்குறாரு, என்கிட்ட என் மனைவி பேசுறதே கிடையாது, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடுது, நான் தொடர்ந்து வாழணுமா? இதாங்க உண்மை. வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது. எப்பவுமே ஒரு காலகட்டம் வந்த பிறகு ஒரு சின்ன ஒரு எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் வந்துடும், எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் ஆகிடுவாங்க, ஒவ்வாமை போல மாறிடும். அந்த ஆரம்பத்தில் இந்த தீ பற்றி எரியாது, அனல் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஐக்கியத்தில் அப்படியே விடாய்த்து போன மாதிரி வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் கூட நமக்கு ஆவிக்குரியவர்களை போல சிந்திக்கவும் செயல்படவும் கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அதான் டிஃப்ரென்ஸ். அங்கே தான் நம்ம நிறைய வெள்ள அந்த ஆளை மாற்றணும்னு ட்ரை பண்ணிருக்கோம். நம்முடைய செயல்களில் மாறணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசுவோடு இருந்த 12 சீடர்கள்லாம் அப்படியே இயேசுவை அப்படியே நேசிச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூடவே வந்தவங்களா கிடையாது. ஒருவன் இயேசுவை அறியேன்னு அவன் காட்டி கொடுத்தான், மறுதளிச்சான். இன்னொருத்தன் இவர் தான் சொல்லி காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அவருடைய அன்பு மாறவே இல்லை. அதே ஆள்கிட்ட திரும்ப வந்து, என்னையில அன்பா இருக்கிறாயா அப்படின்னு பக்கத்தில் வந்தாரு. மற்றவங்க எல்லாரும் விட்டு ஓடியே போயிட்டாங்க. ஆனாலும் அவர் கூட தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய பேர் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் த பர்ஃபெக்ட் பார்ட்னர். தேர் இஸ் நோபடி லைக் தட். நீங்க தேடுறது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீங்களும் பெர்ஃபெக்ட் இல்லை. நீங்க வந்து உங்க மனைவிட்ட 10 குறை சொல்லி நீங்க ரொம்ப மனசு வருத்தப்படுறீங்க. உங்க ஹஸ்பண்ட போய் கேட்டால் அவர் 10 குறை சொல்லிட்டு போவார். நான் பொதுவாக சொல்றது தான், இந்த கவுன்சிலிங்லாம் வரும்போது கணவன் மனைவி பயங்கர சண்டை பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. அப்போ நான் பொதுவாக என்ன பண்ணுறதுன்னா, 2 பேரும் வச்சு பொதுவாக சில காரியங்களை பேசிட்டு, சரி ஒருத்தர் வெளியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு மனைவி உட்கார சொல்லிட்டு கணவன் வெளியே உட்கார ஒரு 10 மினிட்ஸ் நான் அவங்க கூட என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா, ஏம்மா என்னம்மா சொல்லுமா என்ன நடக்குது அப்படின்னா, உட்காந்துருக்காருல பாஸ்டர், ஒரு பொல்லாத மனுஷன் பாஸ்டர், இந்த ஆளோட நான் 10 வருஷம் எப்படி வாழ்ந்தனே தெரில, நானா கட்டி வாழ்றேன், வேற ஒருத்தின்னா 10வது நாளே கிளம்பி போயிருப்பா, பொல்லாதவன் பாஸ்டர், எப்படி ஊமுக்கு மூடு போட்டான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட வந்து, எப்படி பிரைஸ் லாட் போடுறாரு பாஸ்டர், இப்படிதான் ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி பாஸ்டர். சரி, நம்மளுக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடும். அவர் சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி வச்சு, சரியம்மா நீ இப்போ வெளியே உட்கார, அவர் அனுப்பு, அவர் உள்ள வருவார். இந்த வெளியே ஒருத்தி உட்காந்துருக்கா பார்த்தீங்களா பாஸ்டர், பேய் பாஸ்டர், பேய் வந்து பேய் தான் பாஸ்டர். அவன் வந்து அப்படியே நாடகம் போடுவா பாஸ்டர், நல்லவ மாதிரி 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசின அவளை ஏமாத்திடுவா, அப்படி தேவதூதம் மாதிரி பேசுவா பாஸ்டர். ஐயோ, அவளை வச்சுட்டு நான் எப்படிதான் வாழ்றேனே தெரியல அப்படின்னு இவர் சொல்லிட்டு போவார். ஆக மொத்தம் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான்? குறை உள்ளவர்கள். ஆனால் நம்ம கண்ணில், நம்ம கண்ணாடியில் எப்பவுமே நம்ம ரொம்ப அழகாக தான் தெரியும். உண்மை. நம்ம கண்ணாடியில் என்னைக்காவது நம்ம கெட்டவன் வாய்த்தன்னு சொல்லியிருக்கோமாங்க? அல்லது மற்றவங்களை சொல்ல விடுவோமா? சொல்லுங்க பாப்போம். நம்ம செய்யற ஒரு சாம்பார் கூட நம்ம கணக்கில் வந்து உலக ரேஞ்சில் இந்த சாம்பார் தான் பெஸ்ட்னு நினைப்போம். பிள்ளைங்கிட்ட நம்ம என்ன மண்டையில் அடிப்போம், ஏய் இந்த சாம்பார் உனக்கு உலகத்தில் எங்கேயுமே என்ன பண்ணாது, கிடைக்காதாம அழுவான் ஓன்னு, இதெல்லாம் ஒரு சாம்பாரா இது? ஆனா அந்த அம்மா எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உலகத்தில் யாருமே என்ன பண்ண முடியாது. புருஷனும் பிள்ளைகளும் உட்காந்து அமைதியாக சாப்பிட்டு இருப்பாங்க. டேய் அமைதியாக சாப்பிட்றா, நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிட போது பயந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், அந்த பிரச்சனை அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியாது, தெரியும் விரும்ப மாட்டாங்க, யாரும் சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தின்னு சொல்லிடுங்க, உப்பிட்டவரை உள்ளலம் நினைவுவாங்க. உப்பு கம்மியாச்சுன்னு போனால், உப்பு ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துரும்னுவாங்க. எதுவும் சொல்ல முடியாது, எக்ஸாம் சாப்பிட்டு போயிடும். புருஷன் மட்டும் எப்படி நினைக்கிறீங்க? அவருடைய பார்வையில் அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆபிரகாம் மாதிரி தேவனோடு நான் நடந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ஃபீலிங்கில் நடந்துட்டு இருப்பார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் சிலது ரொம்ப கடுமையாக இருக்கும். அது புரிந்து கொள்ள முடியாது, எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இதுதான் உண்மைங்க. ஐக்கியம்னு வந்துட்டீங்க அப்படின்னா, உறவுகள் அப்படின்றது, கட்டுறது அப்படின்றது, இந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் எல்லாம் அப்படி கிடையாது. ஆவிக்குரியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, they understand.
எல்லாருமே நம்மளை போல இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனாலும் ஏக சிந்தை உள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, ஹல்லேலூயா, ஒன்றாய் இருக்க தாழ்மைப்பட வேண்டியது அவசியம். அவங்களுக்கு விருப்பமா விட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு பிரியமா சகிச்சு கொள்றது, இதுதாங்க குடும்பம். நீங்க குடும்பம் நடத்துகிற எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், எப்படி உங்க மனைவி கணவன்லாம் அப்படி பெர்ஃபெக்ட் மேட்சில் அப்படி போறாங்களா? சரி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லுவீங்க, என்ன பண்ணுறது, கட்டிட்டேன், சகிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதுதான் வாழ்க்கை. எந்த குடும்பமாயின்னு சொல்லுங்க, அப்படியே நான் அப்படியே பரவசத்தில் இருக்கேன் பாஸ்டர், பரலோகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற ஆளுங்க கை தூக்கம் பார்க்க நான் ஒரு தனியாக பேசுகிறேன். சொல்லுங்க பார்ப்போம். கதை புஸ்தகத்தில் இருக்கும், அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு கதை புக்கில் வரும். ரியாலிட்டியில் அது கிடையாது. எத்தனை பேர் என்கிட்ட வந்து அழுதுருக்காங்க நம்ம தனியாக பாஸ்டர் நினைச்சாலே மனசு தாங்க மாட்டேங்குது, என்னப்பா இந்த பொண்ணையா நான் லவ் பண்ணேன் பாஸ்டர், 9 வருஷமா ஒரு காரியம் வெளிப்படுத்தல பாஸ்டர், நல்ல பிள்ளையா இருந்தா பாஸ்டர், ஐயோ இந்த 2 வருஷமா தூக்கம் கிடையாது பாஸ்டர், டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம் போல இருக்குன்றான். 9 வருஷம் லவ் பண்ணானா, என்ன சாமர்த்தியசாலிங்க இவ. 9 வருஷம் அவனை ஏமாத்தி நல்ல பிள்ளை மாதிரி நாடகம் போட்டு கல்யாணம் பண்ணவனே அடுத்த பகுதியை காமிச்சா பாருங்க. இப்போ துண்டகானன் துணியகானன் ஓட ட்ரை பண்றான், எங்கேயும் ஓட முடியாது, அவ்வளவுதான், உட்கார், முடிஞ்சது கதை திஸ் இஸ் த ரியாலிட்டி. எல்லா ரிலேஷன்ஷிப், நீங்க ஆஃபீஸுக்கு போங்க, எல்லாரையும் உங்களை போல மாற்ற முடியாது, எல்லாருக்கும் உங்களை பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எல்லாரும் வேணான்னு சொல்லுவாங்க. பட் யூ நீட் டு லேர்ன் டு லிவ் டுகெதர். அந்த இடத்துலையும் நான் வாழணும், நான் நிற்கணும், ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். எப்போ தெரியுமாங்க? நம்முடைய நடக்கைகள் ஆவிக்குரியவர்களாக இருந்தா, ஏதோ சொல்லுது, தேவனை அறியாத புருஷனை கூட நல்ல நடக்கையினால ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நல்ல நடக்கைக்கு நேரா என் வாழ்க்கை நடத்த எனக்கு கிருபை. எப்படி? ஐக்கியத்தை காத்துக்கோ. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்க லைஃப்ல நீங்க அடிக்கடி ரிலேஷன்ஷிப்ஸை பிரேக் பண்ற ஆளா இருக்கிறீங்களா? எந்த குழுவில் விட்டாலும் ஒரு கலாட்டா பண்றது, ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது, ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணி விட்டு தான் வெளியே போறது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எப்பவுமே எல்லா இடத்துலையும் they survive, they persevere, they are very humble, they understand that everybody is different. எல்லாருமே வித்தியாசமானவர்கள் கண்டுபிடிச்சிட்டு ஆவிக்குரியவர்களுடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாரையும் கட்டி காத்து சேர்த்து ஒன்னா அப்படியே டிராவல் பண்ணி அவங்க ரொம்ப சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு மாதிரி தான், இங்கிருந்து அங்க தாவறது, அங்கிருந்து அங்க தாவறது, அங்கிருந்து அங்க தாவறது, இப்படியே தாவி 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 எல்லாருமே பொல்லாதவன், இப்ப நான் கர்த்தர் தான் என் மேய்ப்பர்ன்றது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும், இவனை வச்சுக்கிட்டு நாம் படுற அப்பாடு, என்னமோ கர்த்தர் மட்டும்தான் இவருக்கு ஒத்து போற மாதிரி. அவ்வளோ பூரண புருஷர் இவரு, அவ்வளோ பூரண ஸ்திரீ இந்தம்மா. என்னங்க இது? நம்முடைய பலவீனங்கள் நம்ம உணர்ந்து கொள்ளணும். நமக்குள்ள என்ன இருக்கு? பலவீனங்கள் இருக்கிறது. நம்மளை எல்லாருக்கும் பிடிக்காதுங்க. அதான் நீங்க தயவுசெய்து கொஞ்சம் இந்த 3 வார்த்தை உங்க செவுத்துல எங்கேயாவது எழுதி வைங்க, வீட்டில் போய் எழுதி வைங்க. Everybody will not be like me, everybody may not like me, everybody will not like what I like, but still I have to survive, I have to walk in unity. இந்த 3 காரியங்கள் நிஜம். எல்லாரும் நம்மை போல இருக்காமல் போகலாம், எல்லாரும் நம்மை விரும்பாமல் போகலாம், எல்லாருக்கும் நமக்கு பிடிக்கிறது அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இது உண்மையாக இருந்தாலும் நான் ஒரு மனமாய் வாழுவேன். ஹல்லேலூயா. அவங்க யார் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பினவங்க, மாம்ச சிந்தை விட்டு வெளியே வந்தவங்க. சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாரையும். சில பேர் பாருங்க, எதுல சேர்த்து விட்டாலும் யார்கிட்ட சேர்த்து விட்டாலும் 2 குறையோட தான் வருவாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க நல்லா இல்லை, அவங்க நல்லா இல்லை. ஏங்க, யாருமே சரியில்லைங்க, யாருமே எல்லாருமே சரியாக தான் ட்ரை பண்றோம். என்னையும் சேர்த்தா சொல்றேன்.
இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் என்னுடைய 24வது திருமண நாள். இன்றைக்கு 24 இயர்ஸ். என் மனைவிக்கு தான் அவார்டு கொடுக்கணும். என்னை சகிச்சுக்கிட்டு என்னோட டிராவல் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவார்டு கொடுக்கணும். என் மனைவிட்ட கேட்டிங்கன்னா அதை அப்படியே மாற்றி சொல்லுவாங்க, இவருக்கு அவார்டு கொடுக்கலாம். இதுதான் எல்லா குடும்பத்திலையும் உண்மை. அந்த ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பலவீனங்கள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரு மனமாக இருப்போம். அப்போ யாராக இருப்போம்னா ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுவோம். இதுக்கு என்ன அவசியம்னா தாழ்மை. தாழ்மையாக இருப்போம். பெருமையாக இருக்க வேணாம். நான் தான் உலகத்திலே சிறந்தவன், அப்பழுக்கற்றவன் நினைக்காதீங்க. நமக்குள்ளேயும் குறைகள் உண்டு. இந்த கற்றுக்கொண்டது என்ன? ஆவிக்குரிய மாளிகையை கட்டுறதுக்கு 2வது என்ன தேவை? நடக்கை. சிந்தையிலேருந்து எங்கே மாறணும்? நடக்கைக்கு போகணும். அந்த நடக்கை எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக நடக்கணும்னா 2 வழி. எப்படி? முதலாவது, தேவனை மையமாய் கொண்ட எண்ணங்கள் உடையவர்களாய் நம்ம வாழணும். 2வது, ஒற்றுமையை காத்துக்கொள்ளணும். டீமோட நம்ம சேரணும். நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருக்காதீங்க. சபையில் கூட சில பேர் சொல்கிறது, ஏன் பிரதர் நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்லேயே இல்லை அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் நிம்மதியாக வந்துட்டு நிம்மதியாக போக விரும்புகிறேன். அப்போ அர்த்தம் என்ன? இவங்க சொல்கிற அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் பொல்லாதவன், நான் ஒருத்தன் தான் நல்லவன். அப்படி இருக்காதீங்க. அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஐக்கியமாக இருக்கணும். எனக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் தயவை பாராட்டி தேவன் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்னும் வளர கிருபை தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர எனக்கு கிருபை தாங்க. ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். கொண்டு வந்தவங்க கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு நாங்கள் மனப்பூர்வமாக கொடுக்குறோம். கொடுத்து உம்மை ஆராதிக்கிறோம். இது நம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே, என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் அடைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்கு. எல்லாம் எழுந்து நின்று என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் அடைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஆண்டவரே என்னை உருவாக்குறீங்க, டெய்லி என்னை உருவாக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் உணர்றீங்க? அதை
கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உருவாக்குறார். அவரை போல அவருக்கு உகந்தவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இந்த காலையில் ஆண்டவரே என்னை உருவாக்குகிறதுக்காய் நன்றி என்று சொல்லுங்க. என்னை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை கட்டி எழுப்புறீங்க. இன்னைக்கு செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே நான் உமக்குள்ள கட்டப்படணும்ப்பா, உமக்குள்ள கட்டப்படணும் ஆண்டவரே. அதற்கு எனக்கு தேவையான தாழ்மை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு மனத்தாழ்மையை தாங்கப்பா. வெறும் சிந்திச்சா மட்டும் பத்தாது, நான் செயல்படணும். தாழ்மையா செயல்படுறதுக்கு எனக்கு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொள்ள கிருபை தாங்க. ஐ ஷுட் நெவர் ஃபர்கெட் யூ லார்ட். அடிக்கடி உம்மை நினைவு கூறுறதுக்கு என் லைஃப்ல சில டிசிப்ளின்ஸை ஆண்டவரே நான் வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. என் தியானத்தை கவனிக்க கிருபை தாங்க, என் ஜெப வாழ்க்கையை கவனிக்க கிருபை தாங்க, என் வேத வாசிப்பு, என் ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஆராதனை, இதுல எல்லாம் நான் கர்த்தரை நினைவு கூறுறதுக்கு திரும்ப திரும்ப எனக்கு கொடுக்க நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. தாழ்மையா இருந்தா ஐக்கியமா இருப்போம். தயவுசெய்து இதை நிதானிச்சு பாருங்க. ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் சண்டை, எல்லாத்தையும் பிரச்சனை, எல்லாத்தையும் கலாட்டா, யாரோடையும் நான் ஒத்து வர மாட்டேன், யாரையும் எனக்கு பிடிக்காது. அப்படி என்ன எல்லாருக்கும் பிடிக்காதுங்க, எல்லாருக்கும் என்ன பிடிக்காது. எல்லாரும் செய்யறது எனக்கு பிடிக்கல, நான் செய்யறது எல்லாருக்கும் பிடிக்கல. இதுதான் வாழ்க்கை. எல்லாரும் என்ன போல இருக்க மாட்டாங்க, நான் எல்லார போல இருக்க மாட்டேன். இதுதான் உண்மை. ஆனா அதுக்காக விரோதங்களையும் பகைகளையும் வளர்த்துக் கொள்வது தவறு. அப்படி நம்ம இருந்தா நம்ம யாருமே நம்ம கூட இருக்கவே முடியாது, நாம யாரு கூட இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம்னா we will never survive in this world. சில வேளையில் இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்காங்க. பிரச்சனைகளை பெருசுப்படுத்தாதீங்க. எல்லாத்தையுமே சண்டையா, எல்லாத்தையுமே மன வருத்தமா, எல்லாத்தையுமே நாம ஒரு போராட்டமா வாக்குவாதமா மாற்ற வேண்டாம். ஆவிக்குரியவர்களாக எல்லா இடத்திலையும் இரக்கத்தையும் அன்பையும் நாம கொடுத்து நாம மனுஷர் முன்பாக நற்கிரியைகளால் ஒரு பெரிய வெளிச்சம் நம் மூலமாய் பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டும். ஜனங்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கங்க. ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கன்னா ஐயோ ஒவ்வொருத்தர் எவ்வளோ பொல்லாதவர்களா இருக்கிறாங்க, எவ்வளோ மாம்ச சிந்தை உள்ளவர்களா இருப்பாங்க, எவ்வளவு ஒரு ஒரு அஜெண்டாவோட இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே உட்காந்துருந்தோம்னா அதையே நம்ம குறைப்பட்டு இருந்தோம், நம்ம சர்வை பண்ண முடியாது. ஃபேமிலிஸ்குள்ள பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள். சில வேளையில எவ்வளோ சொன்னாலும் மாற மாட்டேங்கிறார் பாஸ்டர், எவ்வளோ சொன்னாலும் அவ மாற மாட்டேங்கிறா. விடுப்பா, நீ அவங்கள மாற்ற வேணாம், நீ உன்னை மாத்திக்கோ. அன்பினால், அன்பின் கயிறுகளால் உன்னை கட்டிக்கொள். சமாதானத்தை தேடுப்பா, சண்டைக்கு இடம் கொடுக்காத, வாக்குவாதம் பண்ணாதப்பா. ஆவிக்குரிய பிள்ளைய போல நீர் ஆவிக்குரியவர்களாய் நடந்து. நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருந்தார். ஒரு வீட்டில் அந்த அம்மா ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்படாத அந்த சகோதரி அவங்க இருந்த அந்த வீட்டில் இந்த காலத்தில் அவர் சர்ச்சுக்கு வருவார். அந்த அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க இவர் சர்ச்சுக்கு வரும்போது. ஒரு நாள் இவர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு கிளம்பி சட்டையெல்லாம் போட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது காலையில் அந்த அம்மா சாம்பார் அப்போதான் செஞ்சு வச்சுருந்தாங்க. அவர் மேலே கோபத்தில் நீ யாரை பார்க்க போறேன்னு சொல்லி அந்த சாம்பார் எடுத்து அப்படியே தலை மேலே ஊற்றினாங்க. அவர் சட்டையெல்லாம் சாம்பார். அவர் திரும்ப பேசவே இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளே போய் திரும்ப குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவர் திரும்ப சர்ச்சுக்கு வந்தார். அப்போ அந்த பெண்ணுக்கு, நான் இவ்வளவு சுடு சாம்பாரை தூக்கி தலை மேலே ஊத்துறேன், நீ இதுக்கப்புறமா யாரை தேடி நீ போற, சர்ச்சில் உனக்கு யாரையோ வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த அம்மா பின்னாடியே வந்து, எந்த இடத்துக்கு நீ போன, அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்தான். அன்றைக்கு அந்த அம்மா ஆராதனையில் இவரை பின்பற்றி உட்கார்ந்த போது கேட்ட வசனத்தினால அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அவங்க 2 பேரும் ஊழியர்களாக திருப்பதியில ஊழியம் செய்யறாங்க. சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரி தான் இருக்கும், சிச்சுவேஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். நாம சண்டைக்கு போறோம்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் இல்லை. வாக்குவாதம் வேண்டாம், விரோதங்கள் வேண்டாம். அப்படி விரோதிச்சுட்டே இருந்தோம்னா யாரோடையும் நம்ம வாழவே முடியாது. ஏன்னா எல்லார்ட்டையும் என்ன இருக்கு, ஏதோ ஒரு குறை, எல்லாத்தையும் ஒரு பலவீனம் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு விதமான ஒரு பலவீனம், ஒரு குறைபாடு இருக்குதான் செய்யும்.
கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து ஆவிக்குரியவர்களாய் எல்லாரோடும் நல்ல ஐக்கியத்தை கட்டிக்கொள்ள கர்த்தர் நமக்கு. எத்தனை பேருக்கு இந்த செய்தி உங்களுக்கு பர்சனலா, பாஸ்டர் என்னோட ஆண்டவர் என்னை உருவாக்குகிற செய்தியாக இருந்தது, நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், ஆவிக்குரிய நடக்கைகளால் என்னை அலங்கரிக்க விரும்புகிறேன்னு சொல்றோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க தேவ கிருபைக்காக. லார்ட், give me works that are Lord indicative of a spiritual person. ஒரு ஆவிக்குரிய மனுஷனை போல, ஆவிக்குரிய மனுஷியை போல என்னுடைய கிரியைகள் வெளிப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை தாங்க, எனக்கு இந்த தயவை தாங்க ஆண்டவரே. என்னையும் உம்மை போல மாற்றுங்க. நல்ல பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து இடைப்படுங்க. நாங்கள் கேட்ட வார்த்தைகளை எங்கள் ஆழத்தில், எங்கள் மனசின் ஆழத்தில் விதைங்க. அது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றட்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வேலையில், எங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் விரோதங்கள், பகைகள், சண்டைகள், பொறாமைகள் ஆண்டவரே, மார்க்க பேதங்கள் இவைகளெல்லாம் விற்று ஒளிந்து ஒரு மனமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.